கோயம்புத்தூர் விலாக். மார்னிங் எழுந்ததுமே அப்பாவும் பையனும் டிராயிங் வரைஞ்சதெல்லாம் அப்பா வந்து எடுத்து காட்டிட்டு இருக்காரு பையனுக்கு. இதெல்லாம் நான் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி. அதுவே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. எழுந்தது ஒரு 7:30 மணியை போலதான் எழுந்திருப்போம். போய் கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாரு. பால் எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு. நான் சாப்பாடுலாம் வச்சு விட்டாச்சு. மார்னிங்ல இருந்து சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இனி வீட்டிலேயே சமைக்க தான் போறோம். நேத்து ஃபுல்லாவே கடையில தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு தான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க வீட்டுட்ட எப்பவுமே இந்த புறா இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த புறா இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புறாக்கள் இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்கும். மார்னிங் வந்து நம்ம பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்கும். பயப்படாது. ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டுலாம் போகும். நான் எழுந்திருச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். சமைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போறோம். பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் ஒரு 1/2 hour டிராவல் பண்ணி போற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு 2 ஸ்கூலுக்கு போறோம். அதான் பிளானு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்கூல் போக முடிஞ்சுச்சு அப்படின்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல போயிட்டு தம்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. சும்மா நார்மலா கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. தம்பி எழுதக்கூடிய மாதிரி தான். அவங்க வந்து அது என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. தம்பி அதை மேட்ச் பண்றது, அதுக்கப்புறம் ஏபிசிடி இந்த 1 2 3 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல அழாம சூப்பரா எழுதிட்டாரு. எனக்கே வந்து கொஞ்சம் ப்ரௌடா இருந்துச்சு. நல்லா அவங்க சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாரு. கொஞ்சம் யோசிக்கவெல்லாம் இல்ல. ஆனா கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு மட்டும் தயங்குனாரு. மேம் கேட்கிற கொஸ்டினுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்குனாரு. கொஞ்சம் வெட்கப்பட்டுட்டே இருந்தாரு. ஆனா எழுதிட்டாரு. எல்லாமே எழுதிட்டாரு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்மலாம் இருக்கும் அப்படின்றது எனக்கு உண்மையாவே தெரியல. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. எல்லா ஸ்கூல்லயுமே வைப்பாங்க போல் இருக்கு. செகண்ட் ஸ்கூலுக்கு அங்கருந்து கிளம்பிட்டோம். உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்டுட்டு இன்னொரு ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம். அங்க போயிட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அங்க போனோடனே தம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை எக்ஸாம் எழுத சொல்றீங்க அப்படின்னு. அவர் எப்படியோ சொல்லி எக்ஸாம் எழுத வச்சு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு 2 ஸ்கூல் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். போயிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் விலாக் எடுக்கவே இல்லை. நாளைக்கு பார்ப்போம்.